மக்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். அன்பானவர்களே, எங்கள் வாழ்வோ பெரிய ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். நாங்கள் உலகம் இயக்கும் ஒரு போரை நடத்தினோம். உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு அறந்தழுகின்ற போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டத்தை நடத்தித்தான் அந்த அரசினால் இந்த உலகத்தை எந்த நாவோ எந்த அரசோ எந்த ஒரு வல்லரசோ எங்கள் மீது அரச தலைவர் நாங்கள் அன்பான யுத்தம் அறந்தான யுத்தத்தை போல் அது எந்த நாளிலும் நடக்கவில்லை. அப்படி ஒரு யுத்தத்தை நடத்திய எங்களை பார்த்து இன்று ஒரு பெண்மணி சட்டத்தாரி சுதந்திராக சொல்லி ஒரு பெண்மணி சொல்றா, நான் ஒரு பாச அரசு பயங்கரவாத அமைப்பது, நான் இந்த சபையில எல்லாரையும் அன்பாக இருப்பது, நான் முன்னாள் உதவிகளை தரவில்லை, நாங்கள் விளையாட்டிருந்தால் எவராவது என்னுடைய பயிரங்க விவாதத்துக்கு வரலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், நெல் குழுவை நெல் பயிர்ல வந்து நாங்கள் மலையெடுக்கும் போது நெல் குழுவாக நெல் கொடுக்கப்படும். அப்படியான சில தவறுகள் நடந்துதான் இருக்கிறார்கள். அதை இயற்கை சொல்லவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் உலகத்தை விட நாங்கள் ஒரு அறந்தாளின போராட்டத்தை தான் நடத்தினாங்க. அப்ப அப்படியான ஒரு ஐயப்பாடு தான் நீங்கள் வரலாம். ஆறாவது என்னோட பயிரங்க விவாதத்துக்கு மற்றது எங்களோட மாநில நாள் நிகழ்வுகளை நாங்கள் செய்வது போல் மாநில பெற்றோரையும் நாங்கள் பராமரிக்க தவறிவிட்டோம். எனக்கு முதல் பேசின அண்ணன் தவிசாளர் சொன்ன நாங்கள் அவர்களை அனாதையா விட்டோம். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் இப்போ முழங்காலில் துயிலும் பணிக்குழுவின் உபதலைவர் என்ற மாநில பெற்றோர்களிடம் நான் கேள்வி கேட்கிறேன். உங்களை பராமரிப்பதா இருந்தால், நான் உங்களை பார்ப்பதா இருந்தால் அந்த நிர்வாகத்துக்கு எனக்கு ஒரு இடம் தாருங்கள், ஒரு நிர்வாக உறுப்பினராக தாருங்கள் என்று அவையத்தை முதல்வராக இருக்கிறார். அப்ப அது ஒரு மாநிலத்தை பெற்றோர் சொல்ல தட்னாமுத்தியாக அர்ஜுனன் இந்த மாநில நிலத்துக்கு வந்துவிட்டால் அவர் எல்லாரும் பார்த்துக் கொள்வார்கள். அவர் சொன்ன வசனத்திலே நான் ஒட்டுமொத்தமாக மாகாணம் தருகிற தீர்விலே இந்த மக்களை எப்படி நான் இந்த மாநில குடும்பங்களை எப்படி பராமரிக்கலாம் அல்லது எப்படி பார்க்கலாம் என்ற ஒரு விஷயத்துல நான் வந்தேன். அந்த விஷயம் தான் உங்களோட பயிராகுவார். உண்மையிலே மாநில பெற்றோர்களை நான் அன்பாக இருப்பது, நாங்கள் மாகாணம் தருகிற ஒரு வகை கொண்டு நாங்கள் நிறுவனம் நிறுவினால்தான் என்னால என்ற அம்மாக்களை பார்க்க முடியும். நான் முதல் நாங்கள் எதிர்ப்பு எந்த குறையும் இல்லை. அதே குறைய நிவர்த்தி செய்கிற அளவுக்கு நான் உங்களை பார்ப்பேன். எனக்கு நீங்கள் செய்ய வேண்டும், உங்களோட மாநில குயில் மில்லங்கள்ல இருக்கிற நிர்வாக உறுப்பினர்களை அர்த்தம் சொல்லுகிற செயற்பாடுகள் நீங்கள் ஒத்துழையுங்கள். அதை செய்தால் உங்களை அதாவது நகர் எப்படி இருக்கிறதோ கூட பராமரிக்காதோ அதே போல நான் உங்களை பராமரிப்பேன். இது நான் உங்கள் மீது உறுதியேற்றுக் கொள்வேன். உங்களை பார்ப்பதை எனக்கு வேற அலுவலே இல்லை. உறவுகளே, நான் சுத்தம் நடத்தும் போது உங்கள் பிள்ளைகள் சொன்னார்கள், அதுலன்னா உணர்வாக நாங்கள் வீரச்சாவை உடையவன் சொல்லி போய் வீரச்சாவை எழுந்துள்ளார்கள். அவர்களோட சொல் பதவும் என்னை கிட்ட இருக்க. நான் என் மனைவிக்கு அதாவது மனைவி வேலை கிடைத்தோடு சொன்னேன், நீ வீட்டுக்கு நான் நாட்டுக்கு எந்த மக்களை எந்த போனார்கள் என்ன நம்பி போனார்கள் அவையோட அம்மாக்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். நாங்கள் மாதனால் எப்படி சிறப்பாக கொண்டாடுகிறோமோ அதே மாதிரி எங்கள் மாநில பெற்றோர்களை நாங்கள் கொண்டாட வேண்டும். அதான் என்னுடைய ஆசையும் தலைவர் கூட சொல்ற, நான் தமிழ் என்ற ஒரு விஷயத்தை எந்த மக்களுக்கு நான் விட்டு கொடுத்துவிட்டு அதனால் அமைத்து விட்டு நான் இந்த காயப்பட்ட போராளிகளை மாநில பெற்றோரை தான் நான் பார்ப்பேன். அந்த விஷயத்துக்கு நான் உங்களோட சேர்ப்பது எனக்கான ஒரு ஒத்துழைத்தார்கள். நான் அதை எந்த கழகத்திலும் நான் அதை பார்த்துக் கொள்வது. அன்பானவர்களே, நாங்கள் ஒன்றுபடையிலோ இன்றைக்கு பெரும் பிரச்சனை இருக்கிறோம். இன்றைக்கு தலைவராக உருவாக்கப்பட்ட தமிழரசு கட்சி அதாவது விடுதலை புலிகளின் மறு அமைப்பு என்ற சொல்லே அந்த சொல்லான அமைப்பு எங்களை சரியா பராமரிக்க இல்லை, பார்க்க இல்லை. அதுக்காண்டி தமிழரசு கட்சியை விட்டு நாங்கள் வேற கட்சியை பார்க்கவே இருந்தால் எந்த தலையை நாங்கள் மன்னளிப்போமே. அவர் தமிழரசு கட்சியை கேள்வி என்ற சத்தியாகவும் நாங்கள் மாற வேண்டும். அவையில் சில பாராளுமன்ற தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை சொன்னார்கள், நீங்கள் தலைவர் ஒன்று சேர்ந்து வந்து எங்களை இதுதான் செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் கட்டாயமாக செய்தோம். நான் ஒரு தனிமனிதன், அதாவது முன்னாள் காவல்நிலைய சில பாராளுமன்ற
உறுப்பினர்கள் நான் சொன்னேன் 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்சவன ஏவனும் பட அவ்வளவு தொழிலாளியாக மாறினது. நான் சொல்றேன், நாங்கள் புதிய அத்தனைகளின் 10% நடத்தல் இணையமன்ற உருவாக்குவதற்கு நான் சிந்திக்கிறேன். எனக்கு ஒரு உரை பெற்றார்கள். அப்ப அவர் அதை பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னால் அதை பல சிந்திக்கும். நீங்கள் இப்படி வந்தால் கட்சிய சின்னங்களை விமர்சிப்பார்கள். நீங்கள் மக்களோட கணிதத்தை கொண்டு வந்து இந்த கோரிக்கையை வைத்தீர்கள். நாங்கள் ஒன்றும் செய்தார்கள். அவை இப்ப இந்த சபையில இதுல நாங்கள் கேட்கிறேன், நாங்கள் ஒன்றுபட்டால்தான் எங்கள் பழைய வாழ்வை கொண்டு வரலாம். என்ன பொறுத்தவல்ல, ஆய்வாளர்களை பொறுத்தவல்ல, வழி நடத்தின ஆட்சி செய்த ஆட்சியர்கள் இந்த